ஜெய்ஷ் மாதாஜி அனைவருக்கும் ஷேரிங் தெரியுதா? ஓ, ஓகே. ஸோ இன்றைய எமது ஆரம்ப வகுப்பு 21வது வகுப்பு. ஸோ இந்த ஆரம்ப வகுப்பை நாம் இதோடு முடிக்க இருக்கின்றோம். அது புதிய வகுப்புகள் ஜூலை மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஸோ இன்றைய வகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த தியானத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏன் நாம் தியானம் செய்கின்றோம், நாம் ஏன் அனைவரும் இந்த தியானத்தில் சேர்ந்து கொண்டோம், என்ன பலன்கள் நமக்கு அதால் கிடைக்கின்றது. ஸோ முக்கியமாக நாம் தியானத்தை தேடுவது அமைதிக்காக. ஸோ ஏன் அமைதி தேவை? நாம் பிரச்சனைகள், எம்மை சூழ நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த உலக வாழ்வில். எனவே அந்த பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதை நாம் தேடுகின்றோம். ஸோ பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளிவருவதற்கு முதலில் நமக்கு அறிவு அவசியம். நாம் எம்மை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் எம்மை சூழ பிரச்சனைகள் எம்மை சூழ்கின்றது, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் விளங்கி சரியாக புரிந்து கொள்வதற்கு சரியான அறிவு தேவை. ஸோ சாயோகா அந்த அறிவை எமக்கு தருகின்றது. அதோடு மட்டுமல்ல, அந்த அறிவை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பது பற்றிய விளக்கங்களையும் நமக்கு தருகின்றது. ஸோ ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், எமது பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு வெளிவருவது, உங்களை வெளிப்படுத்துங்கள். எம்மை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது இதுவே தியானம். தியானம் மூலம் நாம் எம்மை வெளிப்படுத்துகின்றோம். முதலில் எமக்கு நாம் எம்மை வெளிப்படுத்துகின்றோம். அதாவது எம்மை நாம் நன்றாக அறிந்து கொள்கின்றோம். எனக்குள் பிரச்சனையை தருவதற்கு காரணமாக இருப்பவை எவை, இந்த பிரச்சனைகளை நான் எதிர்நோக்க முடியாது பலவீனமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பவை எவை. எனவே நாம் எம்மை முதல் எமக்கு வெளிப்படுத்துகின்றோம். பிறகு எந்த விதமான ஒரு குழந்தை போல், கள்ளம் கபடம் ஒளிவு மறைவு சூதுவாது இல்லாத ஒரு குழந்தை போல் எம்மை நாம் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்திக்கு வெளிப்படுத்துகின்றோம். ஏனென்றால் நாம் தனியாக இதை எதிர்கொள்ள முடியாது, நமக்கு உதவி தேவை. ஸோ நாமும் இந்த இறை சக்தியும் இந்த ரெண்டும் வேலை செய்யும் போது நாம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுகின்றோம். ஸோ ஸ்ரீ மாதாஜியின் உரையில் இருந்து சொல்கின்றார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, அதாவது இந்த இறைவனின் அன்பு அலைகளுக்கு, இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நாம் இந்த இந்த பிறப்பில் அந்த அவற்றை உணரும் திறனை நமக்கு ஸ்ரீ மாதாஜி மூலமாக நாம் அந்த திறனை பெற்றுக்கொண்டோம். ஸோ அந்த நுண் அதிர்வுகளுக்கு, அந்த அன்பு அலைகள், அந்த குளிர்ச்சியான அந்த அன்பு அலைகளுக்கு நாம் எம்மை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் போது அந்த அன்பு எமது அனைத்து காயங்களையும் ஆற்றுகின்றது, பிரச்சனைகளிலிருந்து எம்மை விடுவிக்கின்றது. உதாரணமாக, சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. எந்த முயற்சியும் எடுப்பதில்லை, அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகின்றது. இயற்கை, அதாவது மரங்கள் பச்சை பசேல் என்று துளிர் விட ஆரம்பிக்கின்றது, பூத்து குலுங்குகின்றது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தியை
எமக்குள் வேலை செய்ய தொடங்குகின்றது. நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தும் போது அந்த இறை சக்தி எமக்குள் வேலை செய்து எம்மை வளம்படுத்துகின்றது. சூரிய கதிர்கள் எவ்வாறு இயற்கையை வளம்படுத்துகின்றதோ அதே போல் வளம்படுத்துகின்றது. இன்னும் ஒரு உரையில் ஸ்ரீ மாதாஜி அதை உறுதிப்படுத்துகின்றார். ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், இது ஸ்ரீ மாதாஜியின் உரையின் ஒரு தமிழாக்கம். என்னை போன்ற ஆத்ம தரிசனம் பெற்ற ஆத்மாக்களின் நோக்கு எல்லாவற்றின் மீதும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை நான் எதிர்நோக்க வேண்டி வந்தால் உடனடியாக தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன். அந்த தியானத்தில் ஆழ்வது என்பது முழுமையாக எம்மை வெளிப்படுத்துவது அந்த இறை சக்திக்கு. அந்த பிரச்சனையும் உடனடியாக தீர்ந்துவிடும். அதுதான் எனது சக்தி. அதே போன்று நீங்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாகும் பொழுது தியானத்தில் ஈடுபட்டால் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கின்றேன். அதாவது உங்கள் பிரச்சனையை தியானத்தின் மூலம் என்னிடம் சரணடைய செய்து விடுகின்றீர்கள். பின் அதை தீர்ப்பது என் வேலையாகி விடுகின்றது. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் மூலமாகவோ மானசீகமாகவோ பிரச்சனைகளை தீர்க்க முயன்றால் அதற்குள் அகப்பட்டு கொள்வீர்கள். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்க்க சிறந்த வழியாதெனில் தியானத்தில் ஈடுபடுவதுதான். பிரச்சனையை செய்ய வேண்டிய ஈடுபடுவதுதான். பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிரச்சனைகளோடு தியானத்தில் ஈடுபடுவீர்களானால் வெற்றியுடன் வெளிவருவீர்கள். நிச்சயமாக பிரச்சனைகள் எமது மனதை குறைந்து கொண்டிருந்தால் நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி ஒரு அமைதி நிலைக்கு போவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எமது முழு அறிவையும் பயன்படுத்தி எமது முழு திறனையும் பயன்படுத்தி புத்தி, அதாவது எமது விவேக புத்தியை நாம் பயன்படுத்தி நாம் ஒரு கணம் அதிலிருந்து விடுபட்டு எம்மை முழுமையாக இறை சக்திக்கு நாம் வெளிப்படுத்தி அந்த பிரச்சனையை சரணாகதி செய்வோமானால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம். எனவே இதுவே நமது இன்றைய வகுப்பில் நான் அந்த தியானத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். தியானத்துக்கு நமது சாயோகா தியானத்தில் நாம் முன்னேறுவதற்கு சில ஆரோக்கிய குறிப்புகள் பார்த்தோம். மெழுகுவர்த்தி முறை, உப்பு நீர் சுத்திகரிப்பு, எமக்கு நாமே நுண்ணதிர்வுகளை கைகளால் எமது சக்கரங்களுக்கு கொடுத்தல். இவ்வாறு கொடுக்கும் போது நாம் அந்த தியான நிலைக்கு செல்ல முடிகின்றது. மற்றும் எண்ணெய் தேய்த்தல். இன்று தியான முடிவில் நாம் இந்த எண்ணெய் தேய்த்தலை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு நாம் தியானத்துக்கு செல்வோம். இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடி, நமது 3 நாடிகளையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வருவோம். இடது நாடி சமநிலை, நமது பிரம்ம கிராந்தி, அதாவது நமது கவனம் வெளியில் அலைவதால் ஏற்படுகின்றது. கவனத்தை நாம் ஆத்மாவுக்கு கொண்டு வருவோம். நமது கவனத்தை நாம் ஆத்மாவுக்கு கொண்டு வரும் போது
கவனம் வெளியில் அலைவதை குறைக்கின்றது. முழுமையாக ஆத்மாவிடம் கொண்டு வருவோம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஒரு தூய ஆத்மா என்று சொல்லும் போது எமது மமகாரம், அதாவது வேண்டாத பழக்க வழக்கங்கள், எமது அடையாளங்கள், பழக்க வழக்கங்கள், மன கட்டுப்பாடுகள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம். மமகாரம் அமைதி அடைகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை எமது அறிவு, எமது மூளையை ஆள்கின்றது. அந்த அறிவு மூளையை சூழ்கின்றது. எனவே அங்கு ஒரு அமைதி ஏற்படுகின்றது. நமது இடது நாடி சமநிலை அடைகின்றது. கடந்த காலம் முடிந்த ஒன்று. இப்பொழுது நமது வலது நாடி சமநிலை. வலது நாடி நமக்கு தெரியும் அகங்காரம், அறிவின்மை, எமதை அறியாமையால் ஏற்படுகின்றது அகங்காரம். நான் தனித்தவன் என்ற அறியாமை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்றதை மறந்து விடுகின்றோம். நான் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம் ஆவேன். ஆத்மா. நான் பரமாத்மாவை பிரதிபலிக்கும் ஒருவன், அதன் ஒரு பாகம், தனித்தவன் அல்ல. இந்த அறிவு வரும்போது நமது அகங்காரம் மறைகின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை, தனித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அறிவு நமக்கு வருகின்றது. நமக்கு விவேகம் வருகின்றது. நாம் பரமாத்மாவோடு இருப்பதே நமக்கு பாதுகாப்பானது. முழுமையோடு ஒன்றாக இருப்பதே நமக்கு பாதுகாப்பானது. தனித்து சென்றோமானால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. நமது உடலில் ஒரு அங்கம் தனியாக இருக்க விரும்பினால் அது முடியாத காரியம். அதே போல்தான் நாமும் அந்த உண்மையை உணர வேண்டும். நாம் முழுமையின் ஒரு அங்கம் என்ற அந்த கூட்டு விழிப்பு நிலை நமக்கு வர வேண்டும். எனவே அகங்காரம் மறைகின்றது. எமது நடுநாடி. இப்பொழுது நாம் நடுநாடிக்கு வருகின்றோம். நடுநாடியில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக எம்மை தூய்மைப்படுத்தி நாம் இந்த உண்மையை கண்டவுடன் அதை பற்றி கொள்ள வேண்டும். முழு தூய்மையோடு, நேர்மையோடு, உண்மையோடு அதை பற்றி கொள்ள வேண்டும். இது எமக்கு முன்பு எமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மாபெரும் உண்மையாகும். அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தூய்மையோடு, நேர்மையோடு, உண்மையோடு. எனவே இந்த தூய்மையான, நேர்மையான, உண்மையான இருதயத்தோடு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். முழு கவனத்தையும் எமது தலை உச்சியில் ஆத்மாவில் கொண்டு வருவோம். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சியில் வைத்து நாம் அவதானிப்போம்.
சூடாகவா குளிராகவா இருக்கின்றது? ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகில் வாழ்கின்றோம். சமநிலையை இழக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் சிக்கிக் கொள்கின்றோம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தியானம் அவசியமாகின்றது. இந்த உண்மையை மீண்டும் நமக்குள் நிலைநிறுத்துவதற்கு மெதுவாக அவதானிப்போம். இந்த குளிர்மை பரவுகின்றதா எமது தலை உச்சியில்? இந்த குளிர்ச்சி பரவ ஆரம்பித்ததும் மெதுவாக கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். எமது தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் நன்றாக இந்த குளிர்ச்சி பரவுவதை நாம் அவதானிப்போம். நன்றாக மேலும் மேலும் பரவிய பின்பு கையை இன்னும் ஒரு 2 அங்குல உயரம் மேலே, அதாவது மொத்தமாக ஒரு 4-5 அங்குல உயரத்துக்கு எடுத்து செல்வோம். குளிர்ச்சி அதிகரிப்பதை நாம் கவனிப்போம். முழுமையாக இப்பொழுது கவனம் எமது தலைக்கு மேலும் இரு கைகளிலும் நாம் வைத்துக் கொள்வோம். அங்கிருந்து கொண்டு எமது கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம். மூலாதாரத்தை சிறிது கவனிப்போம். சுழுமுனை நாடியையும் கவனிப்போம். எமது சிரசு தளர்வடைந்து அமைதியடைவதை நாம் காண்போம். எமது வலது கையை எமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது இடது கையை வைப்போம். தலை உச்சி குழியில் வைப்போம். குளிர்ச்சி அல்லது சூடாக இருந்தால் அதை தண்ட பாட்டுக்கு தானாக அது மெதுமெதுவாக தணிவதை நாம் காணலாம். தலை உச்சியில் குளிர்ச்சி நன்றாக பரவியதும் 2 அங்குல உயரத்துக்கு நமது கையை உயர்த்துவோம். இப்பொழுது 4-5 அங்குல உயரத்துக்கு நமது கையை உயர்த்துவோம். அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக நமது மூலாதாரத்தை கவனிப்போம். தலை உச்சிக்குழி தளர்வடைந்து திறப்பதை நாம் காணலாம். சற்று கீழ் எமது சகஸ்ராரம் 1000 இதழ்கள் மாத்திச்சியை கேட்டுக்கொள்வோம். தாயே, எமது சகஸ்ராரத்தின் 1000 இதழ்களையும் தளர்வடைய செய்து அவற்றை மெதுவாக திறந்து பாருங்கள். அவை திறக்கும் போது எமது அறிவு கண் மேலும் 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 திறக்கின்றது. இந்த தியானத்திலும் இந்த அறிவிலும் நாம் வலுவடைகின்றோம். மூலாதாரம் நமக்கு தூய்மை, நேர்மை, உண்மையை தரும் சக்தி மையமாகும். நமக்கு சமநிலையை தந்து தர்மத்தில் உறுதியாக
சத்தியத்தில் உறுதியாக நிற்கும் திறனை நமக்கு தருகின்றது, சக்தியை தருகின்றது. நமக்குள் இருக்கும் தீயவற்றை அழித்து, வெளியில் இருக்கும் தீயவற்றை அழித்து நமக்கு பாதுகாப்பு தருகின்றது. அனைத்து சக்தி மையங்களுக்கும் ஆதாரமாக அமைகின்றது. இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து நம்மை முழுமையாக சிறிது வெளிப்படுத்தி, இந்த இறைவனின் அன்பு அலைகள், குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் சிறிது எமக்குள் உள்வாங்கி வேலை செய்ய விட்டு விடுவோம் சிறிது நேரம்.
awareness or a higher awareness, we call it doubtless. And that is how you start doing. So meditation is that you get into meditation. Don't do it. And it's such a spontaneous act. You have to learn to be spontaneous. And that's what I find that in search, people still, though they are out of illusion, social, still sometimes their one leg is still there, motion, and still they're putting it out. That should not, that is only because meditate. Now to say you must meditate, it's a kind of a ritual or maybe a kind of a style or something. Meditation is what you take down to all that sastra wants to achieve. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். Meditate. Now to say meditate. Now to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your sastra wants to give you, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over agya, goes above and is now stationed in the sahasrara, in thoughtless awareness. Then the reality of sahasrara, the beauty of sahasrara starts pouring in your own character, in your own temperament. Unless and until you meditate, not meditate just to get well or just to feel that I must meditate. But meditation is very important for all of you, that you develop your sahasrara in such a manner that you imbibe the beauty of your sahasrara. If you don't use your sahasrara in this way, after some time you will find sahasrara will close down, you will have no vibrations, and you will have no understanding of yourself. So very, very important thing is to meditate. I can immediately make out a person who has been meditating and the one who has not been meditating. Because a person who does not meditate is still thinks that, oh, it's all right, I'm doing this, I'm doing that. Meditation is the only way you can enrich yourself with the beauty of reality.
There's no other way. I cannot find any other way but meditation, by which you rise into the realm of divinity. For example, I would say that myself, whatever I have done is this, that I have been able to find out a method how to give self-realization to masses. But that doesn't mean that if I give to masses, they are all Sahajogis. No. You must have seen whenever you have your programs, people get realization when I'm there and they come to programs for a while and then they drop out. The reason is they have not meditated. If they had meditated, they would have known what is their quality. What are they? Without meditation, you don't understand what is best for you. So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. Unless and until your Sahasrara is open, all the blessings of the divine power cannot come to you. Cannot. Maybe you might get some money, you might get some jobs, you might get this and that. But your own development is only possible when you meditate and your Sahasrara is completely open and open to truth. Now the truth is that this divine power is compassion, is love. This is the truth. They say God is love, God is truth. So the equation has to be made that truth is love and love is truth. But it's not a truth that as you have for your own children, you have for your family. Attached love is not truth. If you're attached to somebody, then you never see the bad points of that person. If you are angry with somebody, then you can never see the good points of that person. But it's a complete detached love. And that love is extremely powerful. Because whenever you project that love to anyone, you will be surprised. The problems of that person will be solved. His personality will improve. Everything will work out in a very big way and his life will be changed. But if you are attached to anything whatsoever, that attachment itself causes problems and doesn't allow Sahaj to grow. This attachment could be any kind. For example, you can be attached to your country, attached to your society, attached to your family. It can be of any kind. But when Sahasrara is open, you learn one thing is detachment. It just happens that you get detached. Though, you are not running away. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call it as escapism. That is not the point. What happens is that you are there. You see everyone, you watch everyone, you know everyone, you are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There's no involvement. And that involvement which you had before can never give a complete insight
what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that, oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling because it doesn't help. The person is crying, you are also crying. The person is troubled, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. First, we must have full faith in the capability of this all-pervading power. As soon as you are detached, you say, you do it. Finished. Once you say that you are going to do it, it's you who is going to do it. Whole thing changes completely because you transfer all your responsibilities, all your problems to this divine power which is so powerful, which is so capable, which can work out anything. So whenever you think that this problem you are going to solve, you are the one who is going to do it, then all right, the divine power says, all right, try your luck. But if you can really put this problem to the divine power, it will work out. மாதச்சியின் இந்த அருளுரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்போம். இதுவே சாயோகாவின் சாரம் என்று கூட சொல்லலாம். மிக இலகுவான வழி. அந்த வழியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தியான நிலைக்கு சென்று நம்மை முழுமையாக சரணாகதி செய்வது, ஒப்படைப்பது. இயற்கை எவ்வாறு சூரியனுக்கு தன்னை ஒப்படைக்கின்றதோ அதுபோல் அதுவே அனைத்துக்கும் தீர்வு. உன்னதமான தீர்வு. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். அந்த நிலையை ஸ்ரீ மாதாஜி நமக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள். நிர்விச்சார சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை. மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத நிலை, மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லாது அந்த இறை அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலை, முழுமையான சரணாகதி நிலை. இந்த சரணாகதி நிலை அறிவுபூர்வமானது. நமது மனது முழுமையாக அறிவு நிறைந்திருந்து இருக்கும் போதே அந்த சரணாகதி நிலை வருகின்றது.
எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் வைப்போம். இந்த இடத்தில் எமது சஹஸ்ரார சக்கரத்தின் ஒரு பகுதியான அர்த்தபிந்து சக்கரம் இருக்கின்றது. இதுவே எம்மை நிர்விச்சார சமாதி நிலைக்கு எடுத்துச் செல்வது. இந்த இடத்தில் எண்ணங்கள் இல்லை. எமது கையை 4-5 அங்குல உயரத்துக்கு நாம் எடுத்துச் செல்லும் போது இதில் பிந்து சக்கரம் இருக்கின்றது. நமது சஹஸ்ராரத்தின் இன்னொரு பகுதி. இது நமக்கு நிர்விகல்ப சமாதி நிலையை தருகின்றது. சந்தேகங்கள் இல்லாது நாம் இறைவனிடம், அந்த இறை சக்தியிடம் முழுமையாக சரணடையும் நிலை. எந்த கேள்விகளோ எந்த விளக்கங்களோ நமக்கு இனி தேவையில்லை. அந்த இறை சக்தி எம்மை அடித்தாலும் அணைத்தாலும் அனைத்தும் நன்மைக்கே என்ற நிலையை நாம் அடைகின்றோம். சந்தேகமின்றி நாம் வாழ்வை அந்த இறை சக்தியின் முன்பால் முழுமையாக ஏற்று சரணடைகின்றோம். இப்பொழுது நமது வலது கையை, இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைத்து சிறிது நேரம் நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி தியான நிலையில் இருப்போம்.
இப்போது ஒரு பாடலை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். Brothers and sisters, from me you accept my Jai Shri Mataji to you all. I am singing the one number of my forthcoming cassette. A great famous writer, Ravindra Jain, who has said in this song that Shri Mataji, we are surrendered to you. We are surrendering our faith, our heart, our soul, everything, because you are the incarnation. Once again you have come in this earth to give people bhakti, yoga, sahaj yoga, and give them joy and tell them that, show them that their path, the right path. You are the truth and you are the incarnation. We are surrendered. We are surrendered. L'artiste vient de dire, et je vais chanter une chanson du répertoire du fameux artiste Ravindra Jain, qui a composé une chanson en l'honneur de Shri Mataji, selon laquelle il lui dit que nous nous ouvrons à la vérité, nous nous ouvrons à la joie, nous nous ouvrons au fait qu'une fois de plus, le pouvoir suprême est venu pour aider les hommes à découvrir toutes ces dimensions en eux. शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी निर्मला नमोस्तुते ब्रह्मरूपे सदानन्दे परमानन्द स्वरूपिणी द्रुतसिद्धिप्रदे देवी नारायणी नमस्तुते शरणागत दीनार्त परित्राणपरायणी
शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम हृदयं समर्पयामि प्राणं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम
शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तिमिरावृता दिशाहीना आत्मस्य पापनाशिनी तिमिरावृता दिशाहीना आत्मस्य पापनाशिनी बहुजनहिताय वाणी तव शाश्वत सत्यप्रकाशिनी भाग्यं समर्पयामि कर्मं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम हृदयं समर्पयामि प्राणं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं தமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை எமது அன்பு தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாதச்சி அவர்களுக்கு அர்ப்பணித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மூலம் மற்றும் ஜூம் மூலம் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும்.
எமது புதிய வகுப்பு புதிய வகுப்பு ஜூலை மாதம் ஆரம்பிக்கும். நாம் திகதி பின்னர் அறிவிக்கின்றோம். திகதியும் நேரமும் பின்னர் அறிவிக்கின்றோம்.